எல்லாம் முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறீங்க? காற்றும் இல்லாம இருக்கலாம், மழையும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்க உன் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். நீ தனிமைப்படுத்தப்பட்டது நிமித்தமா, நீ கண்ட சில காரியங்கள் நிமித்தம், கேட்ட சில வார்த்தைகள் நிமித்தம் தளர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். காண வேண்டிய நன்மையை காண பண்ணுவாராக. கேட்க வேண்டிய சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. உனக்கு துணையா இருக்கிறவங்க என்னென்ன செய்து உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்க நினைக்கிறியோ, உன் தகப்பன் இருந்திருந்தா எப்படி எப்படி நடந்திருக்கும் நீ ஃபீல் பண்றியோ, அதை விட மேலாக நான் உனக்கு நின்று செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார். உங்கள் காதுகளில் இந்த சத்தம் கேட்க பண்ணி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை அவன் அப்படியே பிரதிபலிக்கும்படியா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை விளங்கினதை நாவில உணரப்படும். நீ என் வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படும், இனி எனக்கு யார் உண்டு, இருந்தவங்க போயிட்டாங்களே, நான் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு நிக்கிறேன்னு கர்த்தர் உங்களோட பேசுகிறேன். நான் என்ற வார்த்தையை கர்த்தர் தரு.